மல்லர் கம்பம் என்ற விளையாட்டு தமிழரின் விளையாட்டு. அந்த காலத்தில் மன்னர்கள் தன்னுடைய நாட்டில் மல்லர்களை உருவாக்கி அடுத்த நாட்டு மல்லர்களோடு மல்யுத்தம் செய்து எந்த நாடு வெற்றி பெறுகிறதோ அந்த நாட்டினுடைய கொடியை தோல்வி அடைந்த நாட்டிலே ஏற்றிவிட்டு வருவார்கள். காலப்போக்கில் அதை கேட்பாரற்று கவனிக்க ஆள் இல்லாமல் அதற்கு ஊக்கந்தர உதவி தர யாரும் உதவ காரணத்தால் அதுவும் குறிப்பாக தமிழர் விளையாட்டு மங்கி போனது. அந்த மங்கி போன விளையாட்டுக்கு உயிர் கொடுக்க ஒரு சந்தர்ப்பத்தை கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா உடற்கல்வி கல்லூரி எனக்கு ஒரு வாய்ப்பளித்தது. ஆயிரத்தி 1959 கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா உடற்கல்வி கல்லூரியில் பயிற்சியில் சேர்ந்தேன். அப்பொழுது நான் படிக்கும் பொழுது 60 பேர் தான் அந்த கல்லூரியிலே உடற்கல்வி பயிற்சி பெற்றார்கள். அந்த 60 பேரில் மல்லர் கம்பம் பயிற்சி பெற்றவர்கள் நாங்கள் 8 பேர். ஆயிரத்தி 1960 ஆகஸ்ட் 13 எனக்கு அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பதவி கிடைத்தது. எனக்கு ஆசிரியராக இருந்த 4 பேரும் அதற்கு கீழ் நான் ஒருவனாக இருந்த காரணத்தினால் இந்த விளையாட்டை அங்கு என்னால் விருத்தி செய்ய முடியவில்லை. ஆயிரத்தி 1967 என்னுடைய துணைவியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மல்லர் கம்பத்தை நாம் பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. விக்கிரவாண்டியிலே ஆய்வுக்கு வந்த விளையாட்டு அலுவலர் சோமசுந்தரம் அவர்களுடைய முன்னிலையிலே ஒரு 18 மாணவர்களை கொண்டு இந்த மல்லர் கம்ப பயிற்சியை நான் அவர்களுக்கு செய்து காட்டினேன். அவர்கள் மிகுந்த வியப்போடு இதை போன்று உடற்கல்வித்துறையிலே செய்ய முடியும் என்பதை மிக ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அவர்கள் எந்த பள்ளிக்கூடம் சென்றாலும் விக்கிரவாண்டியிலே இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று அந்த மல்லர் கம்பத்திற்கு ஒரு பெரிய விளம்பரத்தை தந்தார்கள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின விழாவில் கடலூரிலே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த அரங்கநாயகம் அவர்கள் கொடியேற்ற வருகை தந்திருந்தார். விக்கிரவாண்டியிலிருந்து ஒரு 15 மாணவர்களை அழைத்து சென்று இந்த மல்லர் கம்ப நிகழ்ச்சியை செய்து காட்டி அமைந்திருந்த ஒரு 3000 பார்வையாளருடைய கைத்தட்டலையும் அன்பையும் பெற முடிந்தது. தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த குழந்தைகள் தின விழா ஒவ்வொரு ஆண்டும் சென்னையிலே நடைபெறுகிறது, அது வேண்டாம், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலே நடைபெறட்டும் என்று ஒரு உத்தரவு போட்டு நவம்பர் 14 கோயம்புத்தூரில் நடைபெறுவதாக ஒரு உத்தரவு வந்திருந்தது. அப்பொழுது வந்திருந்த அரங்கநாயகம் அவர்கள் இந்த மல்லர் கம்ப நிகழ்ச்சியை கோயம்புத்தூரிலே செய்யுங்கள் என்று கூறி அதற்கு ஆக வேண்டிய செலவை தென்னார்காடு மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் சங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உத்தரவும் தந்தார். இந்த தென்னார்காடு மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் சங்கம் எங்களை 11ஆம் தேதியே கோயம்புத்தூருக்கு
ஒரு 20 பேரோடு அனுப்பி வைத்தது. 12ஆம் தேதி 13ஆம் தேதி காலை வரை அந்த திடலிலே பயிற்சி செய்தோம். எங்களுடைய துரதிர்ஷ்டம் நவம்பர் 13 மாலை 3 மணிக்கு பெய்த மழை நவம்பர் 15 வரை நிற்காமல் பெய்தது. அதனால் விளையாட்டு அரங்கம் தண்ணீரிலே மூழ்கியிருந்த காரணத்தினால் குழந்தைகள் தின விழாவை ரத்து செய்துவிட்டு சென்று விட்டார். அன்று மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மல்லர் கம்ப நிகழ்ச்சியை பார்த்திருப்பாரேயானால் மல்லர் கம்பத்தினுடைய தலையெழுத்து வேறு மாதிரியாக மாறியிருக்கும். இருந்தாலும் விடாமுயற்சியால் நான் அந்த பயிற்சியை மிகவும் கஷ்டப்பட்டு ஏழை மாணவர்களுடைய உதவியோடு அவரிடத்திலே எந்தவித தொகையும் வாங்காமல் இலவசமாக சுழற்சங்கம், அரிமா சங்கம், சமூக சேவையாளர்கள் அத்தனை பேருடைய உதவியின் மூலம் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அந்த பயிற்சியை ஒரு 30 மாணவர்களுக்கு 10 பைசா அவரிடத்திலே காசு வாங்காமல் நடத்திய பெருமை எனக்கு உண்டு. ஒரு 15 ஆண்டுகள் நாங்கள் தமிழ்நாடு அளவிலிருந்து தேசிய போட்டிக்கு செல்வோம். அந்த போட்டியிலே பங்கு பெற முடிந்ததை தவிர பரிசு பெற முடியவில்லை. அந்த 15 ஆண்டுகளில் தான் மகாராஷ்டிரா, பம்பாய் மாணவர்கள் செய்கிறார்கள் என்ற அந்த பிடிகளெல்லாம் கற்றுக்கொண்டு முயற்சி செய்து அந்த போட்டியிலே முதலாக தமிழ்நாடு ஒரு தங்கப்பதக்கத்தை வென்று பயிற்சிக்கு சென்ற நிலைமை சென்று பரிசு பெறும் நிலைமைக்கு நாங்கள் உயர்ந்தோம். அதற்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் தேசிய போட்டிக்கு செல்லும் பொழுது அதிகபட்சமான முயற்சியால் நாங்கள் மிகுந்த பயிற்சி செய்து சில தங்க பதக்கங்களையும் சில வெள்ளி பதக்கங்களையும் பெற்றோம். அப்படி பெற்ற காரணத்தினால் தமிழகத்திலே அதற்கு ஒரு விடிவு கிடைத்தது. என்னிடத்திலே பயிற்சி பெற்ற மீண்டும் செந்தில்குமார், கணேஷ், ராமச்சந்திரன், ஜனார்த்தனன், பிரகாஷ், அம்பேத்கர், அதே போன்று அவருக்கு கீழே உள்ள ஆதித்யன், மணிபாரதி போன்ற இளைஞர்களும் பயிற்சி பெற்று இன்று ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் அந்த மாவட்டத்தினுடைய பெயரிலே மல்லர் கம்ப கழகம் துவங்கியிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாணவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். இப்பொழுதுதான் மத்திய அரசும் தமிழக அரசும் மல்லர் கம்பத்தின் மீது ஒரு தனி கவனம் செலுத்தியிருப்பதால் மிகவும் நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டிய நிலையிலே இருக்கிறது. இந்த விளையாட்டு இன்று பல்வேறு விளையாட்டுகளை விட மேல் உயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக கேலோ இந்தியா தேசிய போட்டியிலும் கேலோ இந்தியா இளைஞர் போட்டியிலும் தமிழ்நாடு அணி பதக்கங்களை குவித்து வருகின்றது. இந்த விளையாட்டை இன்னும் ஒரு ஓராண்டு 2 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் மற்ற விளையாட்டுகளை போல் வளர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். ஆங்கிலேயர் காலத்தில் பாரம்பரிய விளையாட்டெல்லாம் நிறைய அழிஞ்சிட்டு, சிலம்பம், இந்த மல்லர் கம்பம், மல்யுத்தம், இது போல விளையாட்டெல்லாம் அழிஞ்சிட்டு இருந்தது. அந்த விளையாட்டெல்லாம் மீண்டும் ஊக்குவித்து இந்த விளையாட்டை வளர்க்கணுன்ற நோக்கத்தோடு இந்த விளையாட்டெல்லாம் நாங்கள் இன்னும் பாதுகாத்து வளர்த்துட்டு வந்துருக்கோம். மல்லர்கம்ப விளையாட்டு நம்ம ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் அந்த மல்லர்கம்ப விளையாட்டு பல ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இந்த விளையாட்டு அடிப்படையாகவே பேசிக்கலி அடிக்கப்பட்டது. இப்போது இந்த பாரம்பரிய விளையாட்டினுடைய நோக்கம் என்னென்னா,
அவங்கள வந்து உடலாகவும் மனதளவிலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருப்பாங்க. இந்த விளையாட்டு தேசிய அளவில் ஒலிம்பிக்கில் வந்து சேரணுன்றது எங்களுடைய ஆசை. சிலம்பம், மல்யுத்தம் எப்படியோ அதே மாதிரி இந்த மால்கமும் நம்மளுடைய வீர விளையாட்டு. இந்த கலை வந்து 3 விதமாக இருக்குது. ரோப் மால்கம், போல் மால்கம், ஹேங்கிங் மால்கம். உடலை வருத்தி இந்த கேமை வந்து செய்வாங்க. இப்போ ரோப்பில் பண்ணால் கீழே செய்கிற அத்தனை யோகாசனமும் ரோப்பில் பண்ணுவாங்க. போலில் செஞ்சால் அந்த அத்தனை யோகாசனமும் போலில் பண்ணுவாங்க. டோட்டலாகவே நம்மளோட பாடி ஃப்ளெக்சிபிள், மைண்டு, எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். கான்சன்ட்ரேஷன் பவர் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இந்த கேமை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இந்த கலையை வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் பீரியட்க்கு அப்புறம் வெளியில் நம்ம மகாராஷ்டிராக்கெலாம் போயிடுச்சு. அந்த கேமு நார்த் இந்தியாவுக்கு போயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் உலகத்துறை ஐயா இவங்களால தான் இந்த கேம் வந்து இன்னும் கட்டி காப்பாற்றப்பட்டுருக்கு.